டாக்டர் பாக்குறது நல்ல விஷயம் தான். யார்கிட்ட போறீங்க? இவ ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் கண்ணூர்ல இருக்காரு. அவங்களுக்கும் இதே மாதிரி பிரச்சனை இருந்துச்சா? அவ கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன்னு சொல்லிட்டு இருந்தா. அவ குழந்தை போட்டோவை ஃபேஸ்புக்ல பார்த்தேன். அதனால அவங்கள பார்க்க போலான்னு இருக்கோம். அதுக்கு எதுக்கு யோசிக்கணும்? போய் பாருங்க. அப்படின்னா நீ அவளை கூப்பிட்டு பாரு. அப்புறம் நீங்க போகும்போது குழந்தைக்கு ஏதாவது வாங்கிட்டு போங்க. இந்த வீடு தான். இதுதான். இறங்கி. ரொம்ப நாள் ஆச்சு. நீ நல்லா இருக்கல? ஸ்டீஃபன் எங்க? உள்ள இருக்காரா? வாங்க. வர. என்னங்க? யார் வந்திருக்காங்க பாருங்க. வணக்கம். ஹாய் ஸ்டீஃபன். ஹாய் நகுலன். உங்களை பத்தி எப்பவுமே அவ சொல்லுவா. ஆமா, உன் கல்யாணத்துக்கு கூப்பிடாதத பத்தி தான் பேசுவா. உன் வீட்டுக்கு கால் பண்ணனே. எங்க வீட்ல தான் எங்க கிட்ட பேசுறதே இல்லையே. குழந்தை எங்க? உள்ள இருக்காங்க. வாங்க. வாங்க. நம்ம ஆட்கள்லயே நிறைய பேர் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்றாங்க. அந்த மார்க்கெட்டை யூஸ் பண்றதுக்காக ஒவ்வொரு மூல முடுக்கலையும் இன்ஃபர்டிலிட்டி சென்டர் நிறைய வந்துகிட்டு இருக்கு. அங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா போதும் எவ்வளோ பேர் ஒரு குழந்தைக்காக கஷ்டப்படுறாங்கன்னு. எல்லா நம்பிக்கையும் போய் அப்படியே இருக்கும்போது தான் நியூஸ் பேப்பரில் தான் கவர்மெண்டோட தாய் சேய் நலத்திட்டம் பற்றி தெரிய வந்தது. அங்கே போய் சும்மா விசாரிச்சுட்டு வந்துடலான்னு போனோம். நடக்கும்னு நம்பிக்கை வந்துச்சு. நாங்களும் அதுக்காக ட்ரை பண்ணோம். அங்க போனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு இவன் பிறந்தான். அங்கே ராஜுன்னு ஒரு டாக்டர் இருக்காங்க. நல்ல டாக்டர். ஒரு வருடங்களில் 100 பேருக்கு சிகிச்சை மூலமாக குழந்தைகள். பயப்பட வேண்டாம். 2 வாரத்தில் கவுண்டர்லாம் நார்மல் ஆயிடுச்சு. எத்தனை மெடிசன் எடுக்கிறதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கோம் டாக்டர். ஒரு குழந்தை கிடைச்சா போதுங்கிற வேண்டுதல் மட்டும்தான் எங்களுக்கு இருக்கு. என்னம்மா? நீங்கள் வேண்டுனதை கடவுள் கேட்டாச்சு. அதனால தான் ரிசல்ட் பாசிட்டிவாக இருக்கு. இனிமே என்ன வேணும்? இன்னைக்கு அவ்வளோவா கூட்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். பார்ட்டி வேணும். அதுக்கு தானே வந்தேன். போய் பார்த்துட்டு வாங்க. அப்புறம் அடுத்த மாதம் பார்ப்போம். சரி, ஓகே, வரோம். சரி. நீங்கள் கல்யாணம் பண்ணி 1.5 வருஷம் தானே ஆகுது. இப்போ போனாங்கல்ல, 20 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு குழந்தைய பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 1.5 வருஷம் தானே ஆயிருக்கு. அதுக்குள்ளேயும் ஏன் இப்படி பயப்படுறீங்க? அதில் ஊருக்காரங்க சும்மா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ குழந்தை யாருக்கு வேணும்? ஊருக்காரவங்களுக்கா இல்லை உங்களுக்கா? எங்களுக்கு தான். அப்படித்தானே? கன்ஃபார்ம் பண்ணலாமா? ஊராள் வாயை மூடுற அளவுக்கு என்கிட்ட மருந்து இல்லை. அப்புறம் உங்களுக்கு குழந்தை தான் வேணும்னா அதுக்கான நல்ல மருந்தை நான் தரேன். ஊராளுகளுக்காக ஓவலேஷன் சார்ட்லாம் பார்த்து ஒரு குழந்தைக்காக நீங்கள் படுத்து எந்த பிரயோஜனமும் இல்லை. இதெல்லாம் ரொம்ப யதார்த்தமாக நடக்கணும். நடக்க வேண்டிய நேரத்தில். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுல்ல? அப்படின்னா நம்ம ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொடுக்குற மெடிசன் என்னன்னு தெரியுமா? இந்தாங்க. ஊரை விட்டு ஓடுறது. டே நகல், கொஞ்ச நாளைக்கு இந்த வீடு வேலை இதெல்லாம் விட்டுட்டு கண்காணாத தேசத்துக்கு போங்க. டென்ஷனு மற்ற வேலையெல்லாம் ஒதுக்கி வைக்கிற கொஞ்ச நாள். அப்போ உங்க 2 பேரோட மனசும் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு தயாராயிரும். அப்போ கிளம்புறீங்க தானே? அதுக்கே 2 பேரும் இவ்வளோ யோசிக்கிறீங்க? போய் என்ஜாய் பண்ணுங்க. போங்க. இப்போ நான் எழுதி கொடுத்ததை சரியா செஞ்சதுக்கு அப்புறம் இங்க வந்தா போதும். பாரு, சிரிப்ப பாரு. நெக்ஸ்ட்.
ஷாலினி ஆ? என்னங்க யாருன்னு தெரியுதா? அ, 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 அது வந்து நான் சொல்லிருக்கேன்ல நம்ம வீட்டு பக்கத்துல குழந்தை இல்லாம. இப்ப தெரியுது. வெளியூர்ல வேலை பாக்குறதுனால ஊர்ல என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆனா உங்களோட அம்மா வரலையா? ஃபங்க்ஷன் முடியும் போது லேட் ஆகும்ல, அது மட்டும் இல்லை பைக்கில் வந்தோம். பைக்கெல்லாம் மாத்திட்டு கார் வாங்க வேண்டாமா? ஆள் அதிகமாகும் போது கார் வேணும்ல. கார் நல்லதுதான், ஆனா லோனு ரொம்ப கஷ்டம் ப்ரோ. லோன் இல்லாம இப்ப யாராவது இருக்காங்களா என்ன? இதெல்லாம் எல்லார்கிட்டயும் சொல்லணுமா இல்லையா நகுலனா? ஆமாம் ஆமாம். நீங்க 2 பேரும் இப்படியே இருந்துட்டா எப்படி? குழந்தைன்னு ஒண்ணு வேணும்ல. அது இப்ப வேண்டான்னு நாங்க முடிவு பண்ணிருக்கோம். குழந்தைங்க வந்துருச்சுன்னா நாம இந்த மாதிரிலாம் சுத்த முடியாதுல்ல. அப்புறம் இது நம்ம என்ஜாய் பண்ற டைம் இல்ல. என்ன சரி வரும். ம். அப்புறம் இந்த பைக்ல கட்டி பிடிச்சிட்டு போற சுகம் இருக்கே, அது கார்ல கிடைக்காது. சரிதானே? வரேன். அப்புறம் என்னுடைய ஃபர்ஸ்ட் மெடிசன் ஓகே ஆயிருச்சு. ஊர்வாயை மூட கற்றுக்கிட்டீங்க, நல்லது. நம்ம மனசுக்கு ஒரு பலம் வேணும், அப்போ தான் நம்ம சாப்பிட்ற மெடிசன் வேலை செய்யும். உங்கள் 2 பேருக்கும் ஒரு டெஸ்ட் உண்டு, அதை நான் எழுதி தரேன். தம் அடிப்பியா, ஸ்மோக்கிங் பண்ணுவியான்னு கேட்டேன். ஸ்மோக்கிங் எப்போவாவது. ஸ்மோக்கிங் கவுண்டு கம்மி பண்ணோம். எப்படின்னு டெஸ்ட் எடுங்க. கவுண்டு கம்மியானா தம்மு நிப்பாட்ட வேண்டியிருக்கும். இந்தா நிப்பாட்டிரு, அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. சொல்லி புரிய வை, அப்புறம் பார்க்கலாம். ஏண்டா சிகரெட் குடிச்சா கம்மியாகணும்னா சுக்குருக்கும் குறையணும்ல. அவன் இழுக்கு அதிகமாக தான் ஆகுது. டேய் அடுத்த குழந்தை எப்படா? முதல்ல இவனுக்கு குழந்தை பிறக்கட்டும், ஒரு பஃப் கொடு. டே நகுலு, சிகரெட்டை நிறுத்தாமலே கவுண்ட் அதிகமாகணும்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு நீயே ப்ரூஃப் பண்ணும், உனக்கு ஆல்ரெடி நாள் இருக்குல்ல. அதுவும் சரிதானே, அப்ப நீயே ப்ரூவ் பண்ணு. உன் கவுண்ட்டை பார்த்து அந்த டாக்டரே அசந்து போகணும். சரிதானடா? நீ சொன்னது கரெக்டு தான்டா. டேய் இது நம்மளோட பிரச்சனையும் தான். இனி எந்த கணக்குலையும் விட்டு கொடுக்க கூடாது. ஸ்ட்ராங்கா நிக்கணும். நீ தைரியமா போய் டெஸ்ட் குடுறா, வர்றத அப்புறம் பாத்துக்கலாம்.